வழக்கமான குரு பெயர்ச்சி போல இது கிடையாது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிவேகத்துல மாறப்போற அதிசார குரு பெயர்ச்சி. அடுத்த சில மாசங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அதிரடி மாற்றங்களும் ட்விஸ்டுகளும் வரப்போகுது. உச்சம் பெறும் குருவால உங்க ராசிக்கு கிடைக்க போறது யோகமா இல்ல சவாலா? இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருகிறது. எந்தவித காம்ப்ரமைஸ் இன்றி உங்களுக்கான பூஜையை தனிப்பட்ட முறையில் செய்து அதனை நேரலையில் நேரடியாக காணுங்கள். பூஜையை முன்பதிவு செய்ய இந்த எண்ணிற்கு அழைக்கவும். மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கு? 5ஆம் வீட்டுல கரெக்டா குரு பெயர்ச்சி 11ஆம் வீட்டை பார்க்கிறது. 5னா புது பிகினிங், எல்லாமே புதுசா இருக்கும். புதுசா படிப்பீங்க, புது வாய்ப்புகள் வரும், புது இடத்திற்கு செல்வீர்கள். ஏன்னா 5ஆம் அதிபதி, 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய புண்ணியம் எல்லாமே மேல தூக்கி எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இங்க உங்களுக்கு கண்டிப்பா லா ஆஃப் கைடன்ஸ் தேவை. ஸோ ஒன்று, உங்களோட பயணிக்கவர்கள், உங்களோட வயது கம்மியா இருக்கிறவங்க சில பேருக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. வயசு கம்மியா இருக்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு எடுத்துக்கொண்டு போகாதீர்கள். ஏன்னா மீன லக்னத்துக்கு 5ஆம் வீடு சந்திரன், அதனால விமன் மூலமா நிறைய கைடன்ஸ் வரும். தயவு செய்து அதை அலட்சியம் செய்யாதீர்கள். அந்த கைடன்ஸை நீங்க எடுத்துக்கணும். உங்க லைஃப்ல நிறைய நியூ எனர்ஜி வரும். புது புது விஷயங்கள் எடுத்துக்கொண்டு நடப்பதற்குரிய எனர்ஜி வரும். எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். இதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்று வாய் பேசுவதை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். 2வது அக்னாலேஜ்மெண்ட். யார் உங்களை ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டே போகணும். 3வது உங்களுக்கு ஒரு துடுப்பு தேவை, விச் இஸ் ரிச்சுவல்ஸ். அப்படி பண்ணும்போது மீன லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பர்பா இருக்கும். 11ஆம் வீட்டுக்கு போறதுனால நிறைய புது ஆட்கள் வருவார்கள். புது ஆட்கள் மீன்ஸ் நியூ எனர்ஜி. நியூ எனர்ஜினா கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். என்னைக்குமே புது நண்பர்கள், புது ஆட்கள், அதாவது சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாக்குறீங்க. இப்ப நீங்க பண்ற ஒர்க் ஏரியாலேயே, லைக் இப்ப நீங்க பேங்கிங் செக்டார்ல இருக்கீங்க, அதுல இருக்கிற பெரிய ஆளை நீங்க போய் பாக்குறீங்க. அப்படிங்கிற போது உங்களுடைய growth அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ நீங்க ஐடி செக்டாரோ இல்ல கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லயோ இருக்கீங்க, நாராயணமூர்த்தியை பார்க்க வேண்டிய தருணம் வந்தால் அந்த லெவல் அடுத்த லெவல் growth வரும். அந்த மாதிரி புது ஆட்கள், சக்சஸ்ஃபுல் பீப்புளை நீங்க பார்க்க நேரிடும். அப்படி நீங்க பார்க்கும்போது உங்க லைஃப் அடுத்த லெவல் growthக்கு போகக்கூடிய ஒரு தருணங்கள் தானா ஓப்பன் ஆகும். இதுக்கு நிறைய டிவைன் எனர்ஜி தேவை. ஏன்னா இது ஒரு லாங் ஜம்ப் மாதிரி, ஹை ஜம்ப் மாதிரி உங்களுக்கு கடவுள் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார். தயவு செய்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அப்ப அந்த வரக்கூடிய ஜம்பை உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ மீன லக்னத்துக்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு பாசிட்டிவ் குரு பயிற்சியாக இருக்கும். தேங்க்யூ.